ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்டில் கிச்சனில் நம்மளுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடிய கரப்பாம்பூச்சிகளை எப்படி வராமல் தடுக்கிறது அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே இரிட்டேட்டிங்கான விஷயங்க கரப்பாம்பூச்சி. நார்மலி நம்ம சமைக்கும் போதோ இல்லை சாப்பிடும் போதோ அதை பார்த்துட்டா கூட நம்மளுக்கு அன்னைக்கு ஃபுல்லாக அது ஒரு மாதிரி ரொம்ப அருவருப்பமாகவே இருக்கும். அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கரப்பாம்பூச்சியை தடுக்கிறதுக்கு இப்போ மார்க்கெட்டில் உங்களுக்கு நிறைய ஸ்ப்ரே, சாக் பீஸ் அந்த மாதிரி நிறையவே கிடைக்குது. ஆனால் அது நம்ம குழந்தைங்க இருக்கு வீட்டில் யூஸ் பண்ண முடியாது. பெரியவங்க நம்மளுக்கே கூட சம்டைம்ஸ் ரொம்ப அலர்ஜி ஆகும். வயசானவங்க இருந்தால், வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்க இடத்துல அதெல்லாம் நீங்கள் செய்யவே முடியாது. ஸோ இயற்கையாகவே நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி ஒரு இயற்கையான ஒரு ஸ்ப்ரே தயாரித்து கரப்பாம்பூச்சியை தடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் என்னென்ன, ஸ்ப்ரே எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸ்ப்ரே தயார் பண்ணுறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு கைப்பிடி வேப்பிலை, ஒரு கைப்பிடி புதினா. உங்களுக்கு ஓமவல்லி இலை கிடச்சிச்சின்னா ஒரு கைப்பிடி ஓமவல்லி இலையும் நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சிக்கோங்க. அரைச்சது கூடவே ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. அரை கிளாஸ் இல்லை உங்களுக்கு தேவையான அளவுக்கு வினிகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஸ்ப்ரே பாட்டிலில் இது எடுக்க போகிறீங்களோ அந்த ஸ்ப்ரே பாட்டிலுக்கு பாதி அளவுக்கு வினிகரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சிட்டு வினிகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸ்ப்ரே பாட்டிலெல்லாம் இப்போது நீங்கள் நார்மலாகவே கடையில் கிடைக்குது. நீங்கள் அதில் ஊற்றிட்டு எங்கெல்லாம் நீங்கள் கரப்பாம்பூச்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணலாம். நைட்டு நீங்கள் கிச்சன் சிங்க்கு, அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்க்கு அடியில், அடுப்பு மேலே எல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் கூட கரப்பாம்பூச்சி வரவே வராதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.